கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நானும் என் பாட்டும் அப்படின்ற இந்த ஷோல வந்து ஒவ்வொரு வாரமும் சிங்கர்ஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற சிங்கர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிராமிய மனம் கமலும் சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து பாடியிருக்கிறாரு. எக்கச்சக்கமான ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஆண்டனி தாஸ் அவர்கள் தான். வாங்க போய் பாடலாம். பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீனை போல சீண்டினாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால எனக்கு ஒரு டெண்ட் உருவாக்கணும்னு ஆசை. அடிய அடிய இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே அவங்க முகத்துல தெரியுது அந்த பாட்டோட வார்த்தைகளுடைய வெளிப்பாடு. ஆம்பளை எல்லாம் கட்டிப்பிடிச்சு தூக்குறாங்கன்னா பாத்துக்கங்க. முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி என் செல்ல தந்தானா தந்தானா வந்தேனுன்னா வாரேனுன்னா தஞ்சை அந்தோனி இவன் பாட்டு ஒன்று பாடி வாரேனா உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்து இருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்து இருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ரொம்ப சூப்பர். சின்ன இடமா இருக்குது அப்படின்றதுனால தான் என்னால ஆட முடியல. இல்ல கட்டி பிடிச்சிருக்கீங்க. அது ஒன்லி ஃபீமேல் சிங்கர்ட்ட மட்டும் தெரியுது. ஐயோ, அடுத்த ஹீரோல தெரியுது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார், உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. எங்க அப்பா நாதஸ்வர கலைஞர். சரி. அதனால நான் கலைத்துறையில வந்து நுழையிறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. நான் 6 வயசுலயே 7 வயசுலயே எங்க அப்பா நாதஸ்வரத்துக்கு போகும்போது நான் சுதிப்பட்டிலாம் எடுத்துட்டு போயிருக்கேன். அப்படிதான் கலைத்துறையில் நுழைஞ்சேன். அதோட 10 வயசுல வந்து நாட்டுப்புற கலைகள்ல கரகாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரிவுல தான் நானும் என் ஒய்ஃப் எல்லாமே அதில் தான் இருந்திருந்தோம். ஓகே. 2006 வந்து சென்னை சங்கமம் நடந்துச்சு. ஓ. அதுல வந்து அக்கா, சின்ன பொண்ணு அக்கா தான் என்னை கூட்டி, அவங்கள அவங்க ஹஸ்பண்டும் கூட்டியாந்து சென்னை சங்கமத்துல அண்ணன் கருணாசரன் அறிமுகப்படுத்தி விடுறாங்க. ஓகே. அவங்க மூலமா கிடைச்சாத திண்டுக்கல் சாரதி முதல் படம். ஓகே. சின்ன பொண்ணு சிங்கர் அவங்க வந்து உங்களுக்கு பெரிய பாப்பாங்க. ஓகே ஓகே. அவங்க தான் இன்னைக்கு நான் சினிமாவில் பாடகராக இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் அவருடைய கணவர் இருந்தா. நான் அவங்களுக்கு இந்த வேலையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அந்த படத்தோட இசையமைப்பாளர் தீனா சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி வந்து அவங்களும் ஒரு சிங்கர் தான். அவங்களும் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து பாடியிருக்காங்க. உங்களுக்கு அதாவது நிறைய வந்து நாட்டுப்புற சிங்கிங்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. உங்க 2 பேரும் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், அதானே சார்? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், நீங்க லவ் பண்ணி அவங்க லவ் பண்ணவே இல்லையாம வீட்டுல சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அப்படியா? இல்லை, இப்போக்கி நான் வந்து வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நான் நீடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த கேள்விக்கு. ஓகே ஓகே. நான் ரொம்ப சூப்பர். அதாவது உங்களுடைய சினிமா இதுல வந்து இப்போ ரீசெண்டா வந்த படங்கள் எல்லாமே நீங்க பாடின பாட்டு எல்லாமே வந்து பயங்கரமான ஹிட் ஆயிருக்குது. அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிடாரி படத்துல நீங்க பாடின பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட். அதாவது வண்டியில நெல்லு வரும், அதுல வந்து உங்களோட அப்பியரன்ஸும் இருக்குது, பிளஸ் நீங்க வந்து சூப்பராகவும் பாடி இருக்கிறீங்க. அந்த அனுபவம் சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் வந்து தர்புக சிவா சார் வந்து அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் டைரக்டர் தர்புக சிவா வந்து இந்த இடத்துல நான் அது நல்லா சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு சினிமா இல்லாமல் இன்னொரு முகத்தை காட்டினதில் அவரும் ஒரு முக்கிய பங்கு. நான் 2006 சென்னை சங்கமம் வந்து நல்ல அதில் அவரை சந்திக்கிறேன், தர்புக சிவாவை. அப்போ வந்து ஒரு ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் அந்த டீமில். அதுக்கப்புறம் அடிக்கடி அவரை மீட் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பண்ணணும், ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் நாங்கள்லாம் ஒன்றா ஆரம்பித்தது தான் லாப்பொங்கல்னு ஒரு டீம். சரி. அப்போ லாப்பொங்கலில் இருக்கும்போது தான் இந்த சாங் பண்ணது. இதே சாங் வந்து கோக் ஸ்டுடியோவில் உஷாவுது அம்மாவோட நானும் அவங்கள பாடியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இது இண்டிபெண்டனா இது போன சாங் இந்த சாங்கு. இது வந்து சசிகுமார் சார் வந்து உங்களுக்கு தெரியும், தாரத்தப்பட்ட படத்தில் அவரோட நடிச்சதுக்கு அப்புறம் வந்து தான் கிடாரி. அதனால இது 2 இவருடைய தூண்டுதலும் இசையமைப்பாளருடைய ஒரு ஆசையும் என்னை இந்த படத்தில் இந்த பாட்டை பாட வச்சிருக்கு, பாட்டை எழுத வச்சிருக்கு. அதுக்கு இந்த வேலையில் நான் கிடாரி படத்தோட குழுவினர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியாகவும் தர்புக சிவா எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ அந்த சாங்கை வந்து கொஞ்சம் பாடி காட்டிடுறீங்களா? வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும்,
வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் அந்த வண்டி நல்லா ஊற வைக்க வண்டி நல்லா ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும் குண்டானில நெல்லு வரும் குண்டானில நெல்லு வரும் குண்டானில நெல்லு வரும் அம்மாவுக்கு குண்டானில நெல்லு வரும் அந்த குண்டானல்ல ஊற வைக்க குண்டானல்ல ஊற வைக்க கொள்ளிடாது தண்ணி வரும் அம்மாவுக்கு கொள்ளிடாது தண்ணி வரும் பொட்டியில நெல்லு வரும் பொட்டியில நெல்லு வரும் பொட்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு பொட்டியில நெல்லு வரும் நீங்க இந்த இந்த கிராமிய பாடல் பாடுறதுக்கு யாரெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனா நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க? கிராமிய பாடல்ல வந்து பச்சேரி அழகன் ஒருத்தர் எங்க பெரியப்பா இறந்துட்டாரு. ஓகே. அவர் பேர்ல அறக்கட்டளை கட்டி வச்சிருக்காங்க சிவகங்கையில. அவர் தான் நிறைய கிராமிய பாடல்களுக்கு முன்னோடியா அவங்க இருந்து இருந்தவர். அவர் வம்சத்துல வந்த நான் வந்து இப்போ கோட்டச்சாமி, டாக்டர் கே குணசேகரன் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்து வந்த பாதை நான் வந்து எனக்குன்னு ஒரு டெண்டை உருவாக்கணும்னு ஆசை. இவங்க எல்லா வயசையும் பாட நான் ஆசைப்படுவேன். அந்தோணிதாசன் அப்படின்னு ஒரு டெண்டை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது நடந்துகிட்டு இருக்கு. இதோ கடவுள் ஆசீர்வாதத்தில் இப்போக்கே தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா மேடைகள்லையும் நான் எழுதிய பாடல்களும் என்னோட படைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா பட்டி தொட்டி பூரா நீங்க பாடின பாடல்லாம் வந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே. எல்லாரும் எனக்கு பிடிக்கும். நம்மளுக்கு ஒரு பாதையை உருவாக்கணும் ஆமா ஆமா அப்படின்னு ஒரு போராட்டம். அதனாலதான் அந்த சினிமா ஒரு சைடு வச்சுக்கிட்டு என்னுடைய நாட்டுப்புற இசையமும் வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு போற பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரண்மனை 2. அது வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா சார் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் நீங்கள் பாடின பாட்டு செம்ம ஹிட்டு. குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி அப்படின்னா வந்து சின்ன வயசுல வந்து இதில் கேட்டிருக்கிறோம். இந்த குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை ஞாபகப்படுத்துற மாதிரி உங்களோட சாங் இருந்துச்சு. சொல்லுங்க சார், அங்கே நடந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஹிப்ஹாப் தமிழா அது வந்து என்னுடைய நல்ல நண்பர், நல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அவர் வந்து. ஆமாம் கண்டிப்பாக. இந்த சாங் பண்ண போகும்போது அவர் லிரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் நான் எழுதிட்டுலாம் போகல. அங்கே போய் உட்காந்து ஆனால் என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரி பழைய காலத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு சொல்லுகள் எடுத்து பண்ணலாமே. இப்போ குச்சி மிட்டாய் ஃபேமஸ்னா அவர் மியா மியான்னு சொல்லிட்டே இருந்தாப்புல. மியா மியான்னு அப்போ உருவான சாங் தான் சாங்கு. அட்டம் டைம்ல உடனே உருவானுச்சு. நான் உலகத்துக்கு இந்த ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கல. நான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் குச்சி மிட்டாய் பாட்டு நீங்க தானே பாடுங்க குழந்தைங்க வரையும் கேட்குறாங்க. அந்த பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா. பயங்கர ஹிட்டான சாங் வேற. ஓகே சார், இப்போ அந்த சாங் நம்ம கேட்டலாம் சார். குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தாரண்டிய செல்ல குட்டி, காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தாரண்டிய செல்ல குட்டி, காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. நீயா 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 நீயா. அடி குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி, காதலிக்கோ பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. அண்ணாமலை ரஜினிய போல காச வாரி நான் இறக்கிறண்டி. நம்ம அண்ணாமலை ரஜினிய போல காச வாரி நான் இறக்கிறண்டி. அந்த மொட்டக்கலை கஜ
எனக்கு கோல்டு அந்த மருதமலைக்கு போய் தீய மிதிக்கிறேன் என் காதல் சுத்தமான கோல்டு என்னோட தலைவலி நீ கனவில் வந்து தொந்தரவு செய்யாதடி என்னோட தலைவிதி நீ காதலைய தொந்தரவு எண்ணாத நீ உனக்கு குச்சி முட்டாய் குருவிரம்பி வாங்கி தரண்டி என் செல்ல குட்டி. சார் இந்த சாங்கை வந்து எப்படி கேப்டன் டிவி வியூவர்ஸ்க்காக வந்து டெடிகேட் பண்றீங்களா இல்ல உங்க ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்றீங்களா இல்ல அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சி பாடுறீங்களே? நான் நீங்க பேட்டி எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கேப்டன் டிவில பேட்டி எடுக்க போறாங்க அப்படின்னு யாரோ எதிரி உங்கள்ட்ட சொல்லி கொடுத்து எப்படியாச்சும் வீட்டுல போய் பொண்டாட்டிட்ட மாட்டி விட்டுருங்க அப்படின்னு பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அடி வாங்கினா ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவிங்க நம்ம சேனல் கேப்டன் டிவி. நானுடைய கேப்டனுடைய ரசிகர். நான் வந்து மெயினா வந்து நான் கரிமேட்டு கருவாயில இருந்து அவருடைய ரசிகர். நான் ரசிகர் மன்றமே வச்சாங்க, வல்லரசு குரூப்ஸ் வச்சு தலைவராக இருந்தவன் நான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரோமியோ ஜூலியட். நீங்க பாடின பாட்டு செம்ம ஹிட். டி இமான் சார் கூட வந்து உங்களோட காம்பினேஷன் அடுத்து பெரிய பேனரு. டி இமான் சாரை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் வந்து டி இமானை பத்தி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சார். அவரை பத்தி சொல்லணும்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். இந்த இசைத்துறைக்குள்ள பின்னணி எல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த விதமான பின்புலமும் இல்லாம தனி மனுஷ போராட்டமா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவருடைய இசைகள் வந்து பட்டி தொட்டில எங்க பார்த்தாலுமே நல்லா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் நான் சாரோடைய சிங்கப்பூர் போயிட்டு வந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வெரசா போகல அப்படின்னு. அவர் நிறைய பொருக்கு வெரசா போகல இல்லையா, அந்த சிங்கப்பூர்ல நடந்த ப்ரோக்ராம் பேரு வெரசா போகல. இமான் சாருடைய பழக்கம் வந்து எனக்கு வருத்தப்படா வாலிபர் சங்கத்தில் கிடைச்சிச்சு. அதை வந்து இப்போ அந்த டைரக்டர் பொன்ராம் சார் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இமான் சாருடைய இசையில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறேன். அதில் குறிப்பாக வந்து ரோமியோ ஜூலியட் பாட்டு வந்து சார் நீங்கள் சொல்கிற மாதிரி செம்ம. அது எங்கே போனாலுமே அதுக்கு ஆம்பளைங்கெல்லாம் கட்டி பிடிச்சி தூக்குறாங்கன்னா பாத்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு பசங்களே லவ் பண்றாங்கன்னா பாத்துக்கங்களே அப்படின்னு பயங்கர ஹிட் ஆகி போச்சு அந்த சாங். அவங்க முகத்துல தெரியுது அந்த பாட்டோட வார்த்தைகளுடைய வெளிப்பாடு எவ்வளவு உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதான் பொண்ணுங்களை பத்தின ஒரு இது வந்துச்சு அப்படின்னாவே பசங்க தான் ஃபர்ஸ்ட் இது கொடுக்குறது. அந்த பொண்ணுங்களை பத்தி பேசும்போது உங்களுடைய வச்சுக்கிறீங்க, என்ன இழுத்து வந்து அதெல்லாம் பண்ணிடாதீங்க. இல்ல நம்ம எல்லாம் வந்து தெய்வம், அவங்க எல்லாம் பொண்ணுங்க. அவங்க இல்லாம நம்ம உங்களை மாதிரி யூத்துகளுக்காக தான் நான் எங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். சரிண்ணே, ஓகே. அந்த சாங் நீங்க கொஞ்சம் பாடி காமிச்சிருங்க. அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே, அடியே அடியே அழக எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே, அடியே அடியே இவளே அடியே வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே, அடியே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே, பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம், நீ இல்லாம போன ஆகிடுவே வீணா வாடியன கோசம். அரக்கி ஒன்ன 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 மறக்க சர 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 சரக்க முத முற ஊத்தி குடிச்சேன், இறுக்கி ஒன்ன 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 வெறுக்க குடி முடியெல்லாம் அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்சேன், அடியே அடியே இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே, அடியே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. கம்பிள்ளில் ஒரு பக்கம் இல்லைன்னா யாருக்கும் உதவாதுடி, ட்ரெட்மில்லில் கை வச்சு ஓடச் சொன்னா என்னால முடியாதுடி, கடலா சொல்லட்டி ஒன்னா விரட்டி உன் மண்டையில போட நினைப்பேன், விழிய உருட்டி என நீ மிரட்ட காலில் விழுந்து நான் தண்டால் எடுப்பேன், மிதிச்சு அம்மாடி நீ போனா ஜிம்பாடி தாங்காது, அரக்கி ஒன்ன 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 மறக்க சர 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 சரக்க முத முற ஊத்தி குடிச்ச, இறுக்கி ஒன்ன 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 வெறுக்க முடி எல்லாம் அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்ச. ஓகே, நான் நிறைய விஷயங்களை
வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள்ட்ட கேட்கறதுக்கு. நீங்க பாடுற பாட்டுல இருந்தே தெரியுது நீங்க அதாவது கிராமம் அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு நீங்க உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிராமம்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. உணரல, வாழ்ந்திருக்கிறீங்க. ஆமா சார், உங்களுக்கு நடந்த அனுபவம் ஏதாவது சொல்லுங்க. கிராம வாழ்க்கையை பத்தி லைட்டா ஒரு தூண்டி விடுங்க. இப்படி சின்ன வயசுல எல்லாம் கிராமம்னா எப்படி இருக்கும், இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு. கிராம வாழ்க்கை வந்து சொல்றதுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். 2 வாரத்துல முடிக்கணும்னா கிராம வாழ்க்கை தாலாட்டில் ஆரம்பிச்சு ஒப்பாரியில் முடிகிறது மனுஷ வாழ்க்கை. கண்டிப்பா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதான உண்மை. ஆமா. என்ன ஒரு சின்ன இல்ல, பெரிய மன வருத்தமா இருக்கு. நல்ல ஒரு விவசாயங்கள் நிறைஞ்ச பூமியா இருந்தது, நல்ல நீர்நிலைகள் இருந்த பூமியா இருந்தது, அவர் நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பூமியா இருந்தது. இன்னைக்கு நம்மளே சாப்பாட்டுக்கு அடுத்தவங்கள்ட்ட கையாந்த வேண்டிய சூழலை வந்துருமோன்னு பயமா இருக்கு. சுத்தமான பூமியை நம்ம சுவாச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சந்ததிகளுக்கு இந்த பூமி சுத்தமான பூமி வேணும், சுத்தமான உணவு வேணும் அப்படின்னு எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதை நோக்கி நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் எல்லாருமே அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேர்க்காம நீர்நிலைகளை அதோட பாதைகளை திறந்து விட்டு தண்ணி ஓட்டத்தை வச்சு விவசாயத்தை காப்பாற்றி, மரங்களை காப்பாற்றி, மண்ணை காப்பாற்றி அடுத்த தலைமுறை கொண்டே சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நாளில் அதையும் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முன்னாடி கேட்டுக்கிறேன். காப்பாற்றுங்க நம்ம சந்ததிகளை. கண்டிப்பா சார், உங்களுடைய இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களோட இது அப்படித்தான் கண்டிப்பா வந்து அது நடக்கும் நம்ம நினைக்கிறது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட இசையில ஜிகர்தண்டா படம். அது வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த சாங் வந்து சும்மா பாட்டி சாங் மாதிரி பயங்கர ஹிட்டான சாங். இப்போ எல்லாம் எங்கள் ஊர் பொங்கலுக்கெல்லாம் போனோம்னா அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சாங் போட்டு தான் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறாங்க. யாரும் அந்த தப்பு இப்பெல்லாம் வைக்கிறதே இல்லை. இந்த ஒரு சாங் போதும் ஃபுல்ஃபில் பண்றது அந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார், அந்த பாட்டை பத்தி, சந்தோஷ் நாராயண் சாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த அந்த பாட்டுக்கு என்னை சொந்தக்காரன் ஆக்கிய முதல்ல வந்து நான் சந்தோஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த லாப்பொங்கல் தர்பக சிவோட ஒன்னா கம்பெனி அப்பதான் சந்தோஷ் நாராயண சார் எங்களுக்கு அறிமுகம். அவர் அதில் வந்து கீபோர்டிஸ்டா ஒர்க் பண்ணாரு. நாங்கள் எல்லாம் ஒன்னா தான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். பாடகர் பிரதீப் கல்யாணி இருக்காங்களா, பிரதீப், பேஸ் கிட்டாரு கேபா ஜெயராம், நாங்கெல்லாம் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். அந்த பழக்கம் தான். அதான் அந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் இது பண்ணுவோம், அதுல இருந்து வந்த பழக்கம் தான். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி சுப்ராஜ் சாரை பத்தி சந்தோஷ் சார் தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாங்க. முதல்ல பாடுறதுக்கு தான் போனேன். பாடுறதுக்கு போய் அப்புறம் நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சார்கிட்ட கேட்டேன், எப்படி சார் எழுதணும், நான் அவ்வளவுக்கு படிக்கல, தெரிஞ்ச வரைக்கும் தான் எழுதுவேன், சும்மா சொல்லுங்க சார், நான் பயத்தோட தான் எழுதுவேன்னா, மதுரையை பத்தி எழுதணும், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிறது எழுதணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மதுரை, பாண்டி நாடு, கொடியில நான் மட்டும் வச்சு எழுதுனதா வந்து அது ஒரு நல்ல சாங் ஆயிருக்கு. அந்த படத்தின் மூலமா நான் பாடலாசிரியரா அறிமுகம் ஆயிருக்கேன். என் மனைவி 2 பாட்டு பாடி இருக்கிறாங்க. அந்த படத்துல நடிகரா முதல்ல அறிமுகம் ஆயிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சந்தோஷ் சார் தான். அவர் தான் கார்த்தி சுப்ராஜ் சார் நன்றியை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. இந்த வேலையில நான் அவங்க 2 பேருக்கும் என்னோட நெஞ்சான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், இப்போ அந்த சாங் நம்ம கேட்டலாம் சார். பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீனை போல சீண்டினாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லும் என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீனை போல சீண்டினாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லு என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. எட்டி எட்டி புடிப்பேன் ஓ முட்டியத்தான் ஒடப்பேன். இட்ட அடியும் தடக்கும், எதிரி கூட்டம் படபடக்கும். ஒட்டுறவா இருக்கும் ஊர பாரு, ஒதவாது ஒதைய போல உடன் பிறப்பேன். அடுத்து வந்து நீங்க பாடின பயங்கர ஹிட்டான ஒரு சாங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வந்து நீங்க பாடி இருக்கிறீங்க சார். பயங்கர ஹிட்டான சாங் பா, பயங்கரனா எக்ஸ்ட்ரீம் லெவல் சார். அந்த அளவுக்கு, ஏன்னா நானே அந்த பாட்டோட பயங்கர ஃபேன். டி இமான் சார் வேற ஃபர்ஸ்ட், அவரோட பீட்டே வந்து தனியா இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனியா வந்து ஒரு அந்த இமான் பீட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தனியா ஒரு இடம் இருக்கும்.
இந்த சாங்லயே அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு, நீங்களும் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க சார். நான் பாடின 3வது பாட்டு அந்த பாட்டு 3வது பாட்டாக இருந்தாலும் இமான் சாருடைய என்னுடைய முதல் பாட்டு இது. அப்பதான் பண்றாம் சார் வந்து எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த சாங் நான் மட்டும் தான் ஃபுல்லாக பாடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தோழர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற அவரும் சேர்ந்து பாடுறாருங்கன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கல. சரி எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ரீச் ஆகும், ஏன்னா அவர் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு நடிகர். அதனால ரீச் ஆகும்னு நான் நம்பினேன். நம்பிக்கை வீண் போகல. ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ரீச் மட்டும் ஆகல சார், பயங்கர ஹிட் ஆயிருச்சு. செம்ம ஹிட். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல நீங்க பாடின சாங், அது வந்து ஓப்பனிங் சாங். அது அந்த வார்த்தையோட இது நான் கிராமங்கள்லாம் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது கூட துண்டு சீட் வரும், வருத்தப்பட வாலி சங்கத்தின் சார்பில் ஒரு 500 10 20 வரும். அப்ப இதுல கேட்ட வார்த்தை. அதனால இந்த வார்த்தையில வரும்போதே கண்டிப்பா ரீச் ஆகும். சில வார்த்தைகள் தெரியும்ல நம்ம, இதெல்லாம் குழந்தை மத்தியில பேசப்படும் அப்படின்றது. அது மாதிரி நல்ல ஒரு சாங்கு, நல்ல ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு நான் இமான் சாருக்கும் பொன்ராம் சாருக்கும் சிவகார்த்திகனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், இப்போ அந்த சாங் நம்ம கேட்டலாம் சார். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம், இல்ல அது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம், இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம், இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. தெரியாம கால வச்சு அடியும் சரிக்கிருவோம். ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம். போற வழி போவோம், பெரும்புள்ளிய போலதான் வாழ்வோம். ஓகே சார், இது இவ்வளோ நேரம் வந்து எங்களோட வந்து உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நானும் என் பாட்டும் அப்படின்ற ஷோவை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லி. நானும் என் பாட்டும் நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு வருஷமா இருக்கு ஆரம்பிச்சு. நிறையா பாடல்களை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதிகமாக டிவி பார்க்க நேரம் கிடைக்காது. ஊருக்கு போகிறப்போ உட்காரும்போது நான் கண்டிப்பாக கேப்டன் டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் இப்போ இடையில கூட வளர்கிற பாடகர்கள்லாம் சொன்னாங்க நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படின்னு. முதல் முறையாக கேப்டன் டிவியில் நம்ம பேட்டி எப்போ வரணும் அவரோட காத்துக்கிட்டு இருந்தேன். அது நானும் என் பாட்டும் அப்படிங்கிற மூலமாக உங்களை சந்திச்சதில் நான் முதல்ல கேப்டன் டிவி நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உலகமெல்லாம் இதை பார்த்து வாழ்த்திக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானும் என் பாட்டும் பாருங்கள், கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும். கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்றி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே.